மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கச்சத்தீவு வாங்கி தாங்கன்னு அவர் சொல்றாரு. எப்படி சார் ஒரு மிட்டாய் வாங்கி தந்தா எப்படி கடைக்கு போய் மிட்டாய் வாங்கணும்னு கேட்டுக்கிறா போல எப்படி கச்சத்தீவை மீட்டு எடுக்க முடியும்? அகெயின் ஒரே ஒரு வகை தான் இருக்கு. ஆர்டிகிள் 253 அரசியல் சாசனத்தை பயன்படுத்தி கொண்டு இந்திரா காந்தி அவர்கள் 1974 இங்கே நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞருடைய உதவியோட அவருடைய ஆதரவோட அந்த கட்டுரை 253 என்ன சொல்லுதுன்னா, தேவைப்பட்ட பிரைம் மினிஸ்டர் கொடுத்துடலாம், அதாவது வந்து அப்புறமா நாடாளுமன்றத்தில் கேட்டு அவங்களுடைய அனுமதியை பெறலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மிஸ்டர் விஜய், நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்து உலகத்திலே மாதிரி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருபெரின்னு ஒரு இடம் இருந்துச்சு. பெருபெரின்னு பார்க்காதீங்க, 1948 கல்கட்டா கிட்ட இருக்கிறது. அது வந்து பங்களாதேஷ்க்கு ஈஸ்ட் பாகிஸ்தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது இதே ஆர்டிகல் 253 இதே ஆர்டிகல் 268 வந்து கடைசியில் அது கொடுக்காம விட்டாங்க. இதை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம திருப்பி எடுக்கும்பொழுது அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்கணும் அல்லது வேறு சலுகைகள் கொடுக்கணும். இது நான் போன்ற ரூல் இல்லை, அது வந்து ஐக்கிய நாடுகளுடைய கூட்டு ஒப்பந்த நெறிமுறைகள். அந்த கூட்டு ஒப்பந்த நெறிமுறைகளை வந்து நம்ம தாண்டி செய்ய முடியாதுங்கிறத தயவு செய்து பிரதர் விஜயோடைய நண்பர்கள் உங்ககிட்ட